சரிங்க, யாருங்க கதவு தட்டினது? அதுவா, அது அம்மா தான் வந்திருந்தாங்க. என்ன, உங்க அம்மா 2 நாள் கழிச்சு தானே வரேன்னு சொன்னாங்க, எதுக்கு இப்ப திடீர்னு வந்திருக்காங்க? அதையே கேட்குற தமயந்தி. அம்மாவுக்கு திடீர்னு யாரோ என்னை கொலை பண்ற மாதிரி கனவு வந்துச்சான். கனவு வந்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வேகமா கிளம்பி வந்துட்டாங்க. எப்படிங்க திடீர்னு இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் அந்த கனவு வந்திருக்கும்? எனக்கு என்னமோ அந்த பேய் தான் அந்த கனவு அமைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது தமயந்தி. நீங்க 2 பேரும் அந்த பேய ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க. இந்த பூஜையை நிறுத்துறதுக்கு அது என்ன வேணா பண்ணும். அதனாலதான் உங்க அம்மா கனவுல அப்படி பண்ணி வர வச்சிருக்கு. நீங்க எல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா உங்களை அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன். இப்ப நீங்க போனனால பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. ஏங்க, உங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுங்களாங்க? எல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல நான்லாம் எதுவுமே சொல்லல. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ மாத்திரை போட்டு படுத்திருக்கன்னா மட்டும்தான் நான் சொன்னேன். அம்மாவும் போய் படுத்துட்டாங்க. நீ எதுவும் உளறி வைக்காத, நான் எதுவுமே சொல்லல. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. பூசாரி, என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறீங்களே? நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ண தப்பு அப்படி. இன்னும் 48 நாளைக்கு ஜாக்கிரதையா இருங்க. அந்த தாயத்தை மட்டும் கழட்டிடாதீங்க. அந்த தாயத்தை மட்டும்தான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு பூசாரி அந்த இடத்த விட்டு போறாரு. இவங்களும் ரொம்ப சோகமா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ராணி வரா. தமயந்தி, எனக்கு நேற்று அந்த பேயை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரே ஜுரமாயிருச்சு தமயந்தி. அதனால தான் நேற்று நடந்த பூஜையில் என்னால் கலந்துக்க முடியல. இல்லைன்னா வந்திருப்பேன். அதுவும் இல்லாமல் எங்கள் மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரும் என்னை எங்கேயுமே வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயந்துருக்காங்க. சரி அதையெல்லாம் விடு. அந்த பேயை அழிச்சிட்டிங்கல்ல, இனிமேல் எந்த தொந்தரவும் இல்லைல்ல, நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ல. அதை ஏண்டி கேட்குற? நேற்று ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சுடி. என்னடி சொல்கிற? நேற்று பூஜையெல்லாம் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சாமியார் அந்த பேயை கூட இழுத்துட்டு வந்துட்டாரு. பூஜை மூலியமாக இழுத்துட்டு வந்து நிற்க வச்சுட்டாரு. ஆனால் திடீர்னு யாரோ கதவு தட்டினாங்களா, அதனால எங்கள் வீட்டுக்காரை போய் நான் பார்க்க சொன்னேன். அவர் அந்த ரூமை விட்டு வெளியே போய் பார்த்தாரா, அவர் வெளியே போனனால பூசாரியோட சக்தியெல்லாம் குறைஞ்சிருச்சாமா. குறைஞ்சி அந்த பேய் தப்பிச்சு போயிருச்சுடி. அது இன்னும் அழிக்கவே இல்லை. அட கடவுளே, நான் நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லடி. இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு நான் போய் நிம்மதியாக படுத்து தூங்கலான்னு நினச்சேன். என்னடி இப்படி சொல்கிற? ஆமாண்டி, நாங்களும் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்த பேய் தப்பிச்சு போயிருச்சு. பூசாரிக்கிட்ட கேட்டோம். இன்னும் 48 நாள் பூஜை பண்ணாதான் எனக்கு மறுபடியும் அந்த சக்தி வரும்னு சொல்லிட்டு பூசாரி போயிட்டாருடி. 48 நாள் ஆகுமா? அப்போ அது வரைக்கும் நம்ம உயிரை யாரடி காப்பாத்துறது? அவர் கொடுத்த தாயத்தை மட்டும் பத்திரமா கட்டியிருக்க சொன்னாருடி, வேற எதுவுமே சொல்லல. ஏற்கனவே அந்த பேய் ரொம்ப கோபத்தோடு ஆடிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பூஜைங்கிற பேரில் அதுக்கு சலங்கை வேற கட்டி விட்டுட்டோம். இன்னும் உக்கரமா ஆடுமேடி. ஆமாண்டி, எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு. எங்க மாமியாருக்கும் எந்த விஷயமும் தெரியாம நாங்க எப்படியோ படுக்க வச்சுட்டோம். எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க போறோமோ தெரியலடி அப்படின்னு ராணியும் தமயந்தியும் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன அழிக்கவா மாத்தி மாத்தி திட்டம் போட்டீங்க? திட்டம் போட்டு ஆடிட்டு இருந்தீங்கல்ல, இனிமே ஏன் ஆட்டத்தை பாருங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் அணுவா சித்திரவாத பண்ணி கடைசியில அந்த தமயந்திய கொலை பண்ணுவேன்.